கொடுத்தது இல்ல எனக்கு பாட்டு என் கடாய் மேல எழுதுங்கண்ணா. ஏன் வியாபாரம் பண்றியா? கட்டாய் மேலே வேண்டாம், மிட்டாய் மேலே வேண்டாம். உன் பேரும் கடை பேரும் இருக்கிறேன். கடை தூக்கிடும். கடை தூக்குனா சரி, தூங்கப்படாது. தூங்குமா என் எழுத்து? ஒரு எழுத்து எழுதியாச்சும் தான் இப்படியே வேலை செய்யும். என்ன அரிக்குமா? என்ன சிறங்காய எழுத்து? யாரப்பா நீ? அப்படி எழுதியாச்சுன்னா அதை சுறுசுறுப்பா வேலை செய்யும். கடை வேலை தூக்கிடும். சரிங்க, நீங்க 3 வருஷம் ஆனாலும் சரி பொறுமையா எழுதி கொடுங்க. நான் இங்க அடிக்கடி வர்றேன். கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்த வர்றேன். ஒன்னுகிட்ட சொல்லப்பா, என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அப்ப நானும் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வா, நீ போவா, அதெல்லாம் செய். நீ வரும்போதெல்லாம் இதில் கூட செய்வாங்களே கடையில. ஆமா, அதான் இந்த பிஸ்தாமின்னு. பிஸ்தாமி அல்ல, பிஸ்தா. அப்ப அதுதான் சும்மா கொடுத்தா போதுமா? உன் கடையில அரைச்சு செய்யறாங்களே பாயாசம். பாயாசம் நீ வரும்போதெல்லாம் ஒவ்வொரு குடம் கொண்டா. ஐயோ, நாங்க ஒரு குடம் தானே செய்யறதே. அப்போ ஒரு சின்ன செம்பல் கொண்டா. சின்ன செம்பா இது? அது சாப்பிட்டாத்தான் வேலைக்கு மூளை செய்யுமாப்பா. வேலைக்கு மூளை இல்ல, மூளை நல்லா வேலை செய்யும். இப்படிதான் இருக்குமா பாட்டு? தவறுமா? வாய் தவறும், எழுத்து தவறுமா? அப்ப போயிட்டியா? நீங்க சொல்லல, அப்படி போகணும்னு சொன்னாலும் சரி, வரணும்னு சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா இங்க வந்துகிட்டே இருக்கிறேன். சுவாமிகளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பட்டமே எனக்கு பிடிக்காது. ராமலிங்கம் என்று சொல்லுங்கள். ஓதாமல் உணர்ந்தவர் என்றும் ஆறுமுகன் அருள் பெற்றவர் என்றும் தங்களை பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொள்கிறார்கள். சில காலங்களுக்கு முன் என்னிடம் சில பழஞ்சுவடிகள் வந்து சிக்கிக் கொண்டது. அது சங்க புலவர்களால் சாத்தப்பட்ட கரடு முரடான கடின நடை சிலேடை கவிகள். என் போன்றவர்களால் கூட அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அருள் பெற்ற தங்களிடம் காட்டி அதன் பொருளை உணர்ந்து கொள்ளலாம் என்றுதான் நான் இங்கு வந்தது. சுவடிகளை பார்ப்போமா? ஆஹா, சுந்தரம், இதை படி. வெள்ளை நிறம் உண்டு, மிக்க நுரை உண்டு, கள்ளங்கிலா உள்ளம் போல் களிமிக பொங்குவதுண்டு. வெள்ளை பாவானனே பசும் பால் போல் இருந்தாலும் சுண்ணம் நீர் அது ஆகுமோ நுவல். இவை சங்கப்புலவர் சாற்றியதல்ல. அவர்கள் பாட்டில் இவ்வளவு குறைகள் இரா. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி பாடியவை இவை. ஐயரே, ஐயரே, பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி வேற யாரும் அல்ல, நானேதான் அந்த குற்றவாளி. பல புலவர் சோதனை காலாக்கி அவமானப்படுத்தி அதை கண்டு ஆனந்தமடைந்தேன். பலரால் போற்றப்பட்டு வரும் தங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்து பெரும் வெற்றி காணலாம் என்று வந்தேன். என் மனக்கோட்டை மாயமாய் மறைந்தது. தங்கள் திவ்ய தரிசனத்தால் என் அகம்பாவம் என்னும் இருள் என்னை விட்டு அடியோடு நீங்கி விட்டது. என்றென்றும் தங்கள் அடிமையாயிருக்க கருணை செய்ய வேண்டும், கருணை செய்ய வேண்டும். நீ நமக்கு புதியவன் அல்ல, மிக பழையவனே. நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது. ஆறுமுகனை உபாசனை செய். அறிவு வளர, அன்பு பெருக. மாணிக்கா, இப்ப காசு பண்ணிட்டு இருக்கேன். காசு பொண்ணா பெரிய காசு உன் வீட்டுல வந்து பணம் கொட்ட போகும். இப்ப அதிர்ஷ்டம் கதவை தட்டு. கதவை தட்டுற உனக்கு 2 காலு, வரப்போற அவசரத்துக்கு 2 காலா? 6 வேணும் எந்த அயோச்சம். மாணிக்கா, மாப்பிள்ள, என்ன மாணிக்கா? ஏன் தண்ணி இல்லாம கால ஒரு சமாச்சாரம். ஆமா, அதிர்ஷ்டம் வரப்போகுது. நீ அது என்னது? அதாவது இப்ப நம்ம சுவாமி கிட்ட போனோம், அதுதான் அதிர்ஷ்டம். சாமி கிட்ட போறதுக்கு முன்னால உன் மாமன் இருக்கிறான் பாரு, அஷ்டாவதான யானை முக பாவலாம். ஆமா, அவனை போய் நான் பாத்துட்டு வரணும். ஏன் சொல்றேன் என்னன்னா, பாரு, என் முட்டாய் பேர்ல ஒரு பாட்டு எழுதி கொடுன்னு கேட்டு 3 மாசம் ஆச்சு. சரி, என்ன பாட்டாக இருந்தாலும் கூப்பிட வேண்டியது பிள்ளையார் சொல்லி ஒரு நாள், சிவமயம் ஒரு நாள், பல்லவி ஒரு நாள், அனுபல்லவி ஒரு நாள். என்னையா பெரிய பாட்டு. சரணம் வாங்கிட்டிய? சரணமா? அங்கேயே சரணம். சரணமா? நீ என் வீட்டை சுத்தி கருணை அடிக்கிற. ஐயா, நீ ஒழுங்கா மிட்டாய்க்கு பாட்டு எழுத வாங்க வர்றவரா இருந்தா என் மாமன் வீட்டுல இருக்கும் போது நீ வரணும். அவர் இல்லாத போது நீ ஏன் வர்ற? அவர் இல்லாத போது வந்து கொல்ல பக்கம் நின்றுகிட்டு அப்படின்னு குரல் கொடுக்கிறது, ஜன்னல் பக்கம் தரிசனம் தர்றது, வாசப்படி பக்கம் தலையை நீட்டுறது.
இதுதான் பாட்டு எழுதி வாங்குற லட்சணமா? யோ, என் மாமனை ஏமாத்தலாம், அந்த மச்சக்காலை ஏமாத்த முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். காளை, என் வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சா உனக்கு? இப்ப எனக்கு என்ன வேலை தெரியுமா? சுவாமிகிட்ட முதல்ல உன்னை கூட்டிட்டு போறதான் வேலை. சாமி வரையிலும் தெரியவானா? நான் சொல்றது கேளு, இத உன் மனசோட வச்சுக்க. அடிக்கடி என் முட்டாய் கடைக்கு வா, ஏதோ சிந்துனது செதறது எல்லாம் தார, நீ சாப்பிடுவோம், சொந்தக்காரங்களும் கொடு, நல்லா இருக்கும். நீ மிட்டாய் கொடுத்த ரொம்ப பேரை முட்டாளாக்கிருக்க. நான் உன்கிட்ட மிட்டாய் சாப்பிட்டேன், நான் ஒரு முட்டாள். முட்டாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முட்டாள், முட்டென்ற நாடை ஆளக்கூடிய அரசன். அந்த கிங்கினி வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. நீ முதல்ல சுவாமி கிட்ட வா. ஐயோ வேணாங்கிற, என்ன கேட்க மாட்டேங்கிற. ஏயா வர்ற அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற? அவஸ்தமா? பின்ன என்ன, உனக்கும் பவளத்துக்கும் கல்யாணங்கிறத சுவாமி கிட்ட சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? ராமலிங்க சுவாமி எதிர் வீட்டு தென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே ஐயா. நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அவமானப்பட்டுட்டீங்களே. அவர் ராமலிங்க சுவாமிகள் எனக்கு தெரியாது. தெரியாது, என்னதான் தெரியும். சுவாமி, சுவாமி என்ற பட்டம் எனக்கு வேண்டாம். தங்களை தெரியாதவன், அறிவில்லாம ஏதோ அவமானப்படுத்திட்டுதான் கேள்விப்பட்டேன். சபாபதி முதலியார், அது எனக்கு செய்த அவமானம் இல்லை. எளிமைக்கும் ஏழ்மைக்கும் தங்களை போன்றவர்கள் எப்பொழுதுமே செய்யும் அவமானம். என்னை மன்னிச்சு மணமக்களை வாழ்த்த வரணும். முருகா, என்ன செட்டியார இங்க உட்காந்துருக்கீங்க? வா, நானே அவனை பார்க்கலாம்ல இருந்தேன். அப்படியா? சுவாமிகள் திருப்பத்தூர்ல பிரசவம் பண்ணாரு, நீங்க வரலையே, அதான் வர முடியாது போச்சு. நீங்க வந்திருந்தா கூட உயிரோட இங்க வந்திருக்க முடியாது. விஷயம் அப்படியா? பிரசவத்தை முடிச்சுக்கிட்டு நாங்க மாட்டு வழியில போய்கிட்டு இருக்கோம். பின்னால வந்து சிஷ்யர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட சொன்னாங்க, இது மோகினி பிசாசு இல்ல, போகாதீங்க. என்ன அவரா கேக்குறது? அவர் போய்கிட்டே இருந்தாரு, பின்னால வந்து சிஷ்யன் பின்னாலேயே போய்கிட்டு இருந்தான். நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமா போனேன். ஏன் தெரியுமா? அவருக்கு பாதுகாப்பு வேணாமா? ஆமா, 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ராத்திரி மணி 12, கும்மிருட்டு. என்னப்பா தப்பாங்க? அந்த சத்தத்துக்கு இடையில கருப்பு புடவை கட்டி, கண்ணுக்கு அழகா, கால் இல்லாம பிசாசு வந்துச்சு. அது சும்மாவா வந்துச்சு? சுவாமிகளை அப்படி ஒரு பார்வை பார்த்து, சுவாமி, இச்சூழலில் சிக்கி தவிக்க விட்டாமல் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன சூழல்? வாழ்க்கை சூழல், சம்சார சூழல். சுவாமி, சிவபெருமா மாதிரி நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நீங்க தான் என் மகனுக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை காப்பாத்தணும். எங்க புள்ள தெய்வம் நீங்க. விஷயத்தை சொல்லுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள். யார்? என் தாயார். கட்டாயம் செய்து கொள். தாய் சொல் துறந்தால் வாசகம் ஏது? அன்னையை புறக்கணிப்பவனுக்கு ஆண்டவன் அருள் ஏது? என்ன சுவாமி, தாங்களும் இப்படி கூறுகிறீர்கள்? தர்மம், நியாயம், இன்பம், துன்பம் எல்லோருக்கும் பொதுதானே? துறவியாகி தாங்கள் இல்லறத்தை ஆதரிப்பதா? இல்லறத்தின் பெருமை துறவியாகி எனக்குத்தானே தெரியும். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர். அதனை மேற்கொண்டு அன்னையின் மனக்குறையை போக்கிறார். அம்பலவாணன் அருள் உனக்கு சித்திக்கும். தாயே, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. திருமணத்திற்கு ராமலிங்கம் சம்மதித்து விட்டார் என்று அர்த்தம். திருமண ஏற்பாடுகள் செய்யுங்கள். சரி சாமி.
உனக்கு இல்லையா? ஏன் இல்லை? இவ்வளவு இருக்கிறதே. ஆமாம், பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்காமல் சாப்பிடலாமா? இந்தா. சாப்பிட்டீர்களே? ஆமா, என் கவனம் எங்கோ சென்றிருந்தது. நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியவில்லை. நான் பக்கத்தில் இருப்பது கூட தான் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளுவதானே தமிழ் பண்பு. அதில் சந்தேகம் என்ன? ஆமா. திருவாச்சகம் இருந்ததே. இருக்கிறது. கொடு. திருவாச்சகம் படிக்கும் சமயமாயுது. திருவாச்சகம் படிக்க நேரம், காலம், சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றிற்கும் சமயம், காலம், சந்தர்ப்பம் உண்டு. கொடு. நானாக கொடுப்பேனா? அத்தா, இருவரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிக்க வேண்டிய காலம் தானே இது. நீ திருவாச்சகம் படிக்க வேண்டிய காலம் வரும், அப்போது நானே தருவேன். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வந்துட்டியாமா? வா. ஏமா கண்ணு சிவந்திருக்கு? ஒண்ணுமில்லக்கா, அத்தான் திருவாசகம் படிச்சாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அத்தான் அழ ஆரம்பிச்சாரு.